கூட்டம் கூட்டமாக எடப்பாடியின் வீட்டு கதவை தட்டிய ஓபிஎஸ் அணியின் முக்கிய தலைவர்கள். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்தை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது அப்படின்னே கூட சொல்லும். அதை ஆட்டி படைக்க நினைத்த நபர்கள் எல்லாம் தற்சமயம் அதிமுகவிலே கிடையாது. அந்த நபர்கள் பூராமே என்னென்ன வேலைகள் செய்யறாங்க, எப்படி கஷ்டங்களை பட்டு அரசியலிலே ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற நம் கண்முன்னே பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் தரப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் நேற்று எடப்பாடி பழனிசாமியுடைய வீட்டு கதவை தட்டி அதிமுகவிலே தன்னை மீண்டும் அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகிறது. அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தான் ஓபிஎஸ் தரப்பின் போறாங்க. ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்படுகிறார். அந்த நேரத்திலே அவருக்கு ஆதரவுகளை கொடுத்து கொஞ்சம் தொண்டர்கள் ஓபிஎஸ் பின்னால் போகிறாங்க. ஓபிஎஸ் மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவராக வருவார், ஓபிஎஸ் அரசியல் மிக உச்சத்திலே இருப்பார் அப்படின்னு நம்பிக்கையுடன் தான் போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஓபிஎஸ் தற்போது நடுத்தர் இருக்கிறார். பாஜகவும் ஆதரவுகள் என்பது கிடையாது. அதே போல அதிமுகவில் இணைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் எதுவும் கிடையாது. அது மட்டுமில்லாமல் ஓபிஎஸ் கொடுக்கப்பட்ட அந்த ஆதரவுகள் பூராமே தற்சமயம் தீவிர இணைந்து விட்டார்கள். இனி ஓபிஎஸ் தனி மரமாகத்தான் நின்று கொண்டிருக்கிறார். சசிகலா அம்மையார் டிடி தான் இருக்கிறாங்க. சசிகலா அம்மையாரும் ஒரு லெவலுக்கு மேல ஓபிஎஸ்ஐ பக்கத்திலே வைத்துக் கொள்ள மாட்டார். ஏன்னா இவ்வளவு பிரச்சனைக்கும் தான் காரணம் அவர் நடத்திய அந்த தர்ம யுத்தம் மட்டும் தான் காரணம் கூட சொல்லலாம். தர்ம யுத்தம் மட்டும் நடக்காமல் இருந்திருந்தால் சசிகலா அம்மையார் அதிமுகவிலே இருந்திருப்பார். அந்த தர்ம யுத்தத்தின் காரணமாகத்தான் சசிகலாவும் நமது டிடி அதிமுகவுடைய அடிப்படை ஒரு பொறுப்பேற்கப்படுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நமது ஓபிஎஸ்க்கு ஆதரவுகளை கொடுத்து கொண்டிருந்த 500க்கும் மேற்பட்டவர்கள், அதுவும் ஓபிஎஸ் உடைய சொந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 500க்கும் மேற்பட்டவர்கள் நேற்று தினம் ஓபிஎஸ் அணியில் விலகி நேரடியாக எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கே வந்து அதிமுக தாய் கழகமான அதிமுகவில் தன்னை மீண்டும் இணைத்திருக்கிறார்கள். செய்திகள் அதிமுகவின் சார்பாகவே அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கு. அதாவது ஓபிஎஸ் அவர்களுக்கு நாளுக்கு நாள் ஆதரவுகள் என்பது குறைந்து கொண்டிருக்கிறது. மருது அழகராஜ் முதற்கொண்டு மற்ற நபர்கள், அதாவது அவருக்கு ஆதரவுகளை கொடுத்து முக்கியமான தலைவர்களே திமுகவில் ஐக்கியமாயிட்டாங்க. இப்ப அவர் வெறும் அரசியலிலே தனிமரமாக நின்று கொண்டிருக்கிறார். இதற்கு மேற்கொண்டு எந்த கட்சியுடன் கூட்டணி வைத்தாலும் சரி, அல்லது அதிமுகவிலே அவர் இணைந்து கொண்டாலும் சரி, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஆதரவு என்பது குறைந்த அளவு ஆதரவாகத்தான் இருக்க போகிறது அப்படின்னே கூட. 2026 சட்டமன்ற தேர்தலிலே அவருடைய சொந்த தொகுதியான போடிநாயக்கனூர் தொகுதியிலே அவர் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறது கூட இப்ப மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக எழ ஆரம்பித்தது. இதுலயும் குறிப்பாக நமது ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஆதரவு என்பது நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வரக்கூடிய இந்த சூழலில் நேற்று தினம் 500க்கும் மேற்பட்டவர்கள் எடப்பாடி பழனிசாமியுடைய வீட்டு கதவை தட்டி அதிமுகவின், அதாவது தாய் கழகமான அதிமுகவிலே தன்னை மீண்டும் அடிப்படை உறுப்பாக இணைத்தார். அதிலேயும் கூடுதலாக தேனி மாவட்டத்திலே மீண்டும் அதிமுகவுடைய செல்வாக்கை நிலைநிறுத்துவோம், அதற்குரிய வேலைப்பாடுகளில் இறங்கி நாங்கள் வேலை பார்ப்போம் என உறுதிமொழியும் எடுத்திருப்பதாக தற்சமயம் அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமான தகவல் என்பது வெளியாகிக் கொண்டு, இதிலையும் குறிப்பாக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் எப்படியாவது கட்டுப்பாட்டிலே கொண்டு வந்து விடலாம் என எதிர்பார்த்தார். ஆனால் இறுதியில் என்ன நடந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.